இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்டைரக்டாக இல்லை டைரெக்டாகவே அந்த மக்களெல்லாம் சீ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது ரெண்டுமே ஒரே காரியம் கிடையாது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இது ஆண்டவரை ஒரு சீப்பான மென்டாலிட்டியில் உங்களை பார்க்க வைக்குது. அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் கனத்துக்குரியவராக இருக்கிறார், ஓகே. அதுக்கும் பணக்காரராக இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இன்னும் பணத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? யார் அந்த பரதேசினா? ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருமே தான் பரதேசி தான். செழித்த ராஜா இல்லை. அதாவது இந்த உலகத்தின் பிரகாரமாக இந்த செழிப்பில் இருக்கிற இந்த பணக்கார ஆட்கள் இல்லை. உங்களில் சில பேர் ரோஸ்டிங் சேனல் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்திருப்பீங்க. சில பேர் இந்த வீடியோவை டைரெக்டாக பார்க்க வந்திருப்பீங்க. இந்த வீடியோவை டைரெக்டாக பார்க்க வந்தவங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் ரோஸ்டிங் சேனலில் இதே நபரை பற்றி போட்ட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கேயும் போய் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் சூப்பராக கிடைக்கும். இப்போது இந்த விஜயராஜன் வேத அடிப்படையில் எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ கேவலமாக பணத்துக்காக பொய் சொல்கிறாருன்னு தேவனுடைய வார்த்தையை வச்சு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏற்ற பார்த்தா திரும்புங்க. ஏழைக்கு கொடுக்குறத நான் தப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க. அவர் சொல்லலை, ஆனால் வீடியோ முழுக்க ஏழைங்களை அவ்வளோ ஏளனமாகவும் அசிங்கமாகவும் சீப்பாகவும் பேசுவார். கொடுங்க. உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்களா, ஃபீஸ் கட்டுங்க. ஒருத்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காசு இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு காசு கொடுங்க. எந்த விதத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்களா, ஒரு விதவையாக இருக்காங்களா, அவங்கள விசாரிங்க. என்ன உங்களால் செய்ய முடியுமோ கண்டிப்பான விதத்தில் செய்யுங்க. ஆனால் இது ரெண்டுமே ஒரே காரியம் கிடையாது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இது ஆண்டவரை ஒரு சீப்பான மென்டாலிட்டியில் உங்களை பார்க்க வைக்குது. அதாவது இந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறவங்க, பண தேவை அதிகமாக இருக்கிறவங்க, உடல்நல குறைவுனால ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவங்க தேவைக்கு கொடுங்க. ஆனால் அது ஆண்டவருக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி கொடுத்துறாதீங்க. ஏன்னா அது ஆண்டவரை சீப்பாக காட்டுது. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்டைரக்டாக இல்லை டைரெக்டாகவே அந்த மக்களெல்லாம் சீ அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. சாலமோனை பார்க்கறதுக்கு ஷேபா நாட்டு ராஜஸ்திரி வரா. அவர் ஒரு பெரிய ராஜா, பயங்கரமான செழிப்புல இருக்கிறாரு, கோல்டுல இருக்கிறாரு, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. பூமியில உள்ள அவ்வளோ ஐஸ்வர்யமும் அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவரை ஷேபா நாட்டு ராஜஸ்திரி பார்க்க வர்றப்ப என்ன தெரியுமா பண்றா? பொண்ணோடும் வர்றா, வெள்ளியோடும் வர்றா. அவர்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து சாலமோனுக்கு கொடுக்குறா. இப்போ இந்த நபர் சம்மந்தமே இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சாலமோன் ராஜாவையும் கம்பேர் பண்ணிடுறாரு. அதாவது ஆண்டவருக்கு கொடுக்கறதுனா இந்த ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறது தான் அப்படின்றத சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்களா, சாலமோன் ஆல்ரெடி பணக்காரனார்னா அந்த பணக்காரனுக்கு சேபா நாட்டு ராஜஸ்திரி கொடுத்தா, அதனால் ஆண்டவருக்கு அந்த பணக்காரருக்கு இன்னும் பணத்தை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனால் நம்ம அந்த இடத்துல உள்ள வசனத்தை முறையாக படித்து உண்மையிலேயே அந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி அதுக்காக தான், அதாவது கனம் பண்ண தான் அந்த பொருளும் பொண்ணையும் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்களான்னு பார்த்துடலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, அதாவது இந்த சேபா அப்படின்ற நாட்டில் உள்ள ராஜஸ்திரி கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. கீர்த்தி அப்படின்னா என்னென்னா பேர், புகழ், அந்த ஃபேம், சரியா? அதை அந்த ராஜஸ்திரி கேள்விப்பட்ட போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதிலே இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்படியே அதுக்கு முன்னாடி வசனத்தை இங்கிலீஷில் கொஞ்சம் பார்ப்போம். 1வது வசனம். And when the queen of Sheba heard the fame of Solomon concerning the name of the Lord, she came to prove him with hard questions. இப்போது அவனுக்கு அவ்வளோ ஞானம் இருக்குது, அவன் அவ்வளோ பேரும் புகழ்ச்சியுமா கீர்த்தியுமாக இருக்கிறான் அப்படின்ற கேள்விப்படும்போது, அப்படி என்ன அது நம்ம என்னன்னு ஒன்று பார்ப்போம் அப்படின்ற மென்டாலிட்டியில் இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி வராங்க. இதுதான் அங்கே இருக்கிற விஷயமே.
3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. 4வது வசனம், சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும் அவன் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தில் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. ஸோ அது உண்மையா, அது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு வந்த ராஜஸ்திரீ பார்த்துட்டாங்க. இதுதான் இங்கே இருக்குது. இதுக்கும் பணக்காரனாக இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு இன்னும் பணத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்ல வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? என்னங்க, ராஜா இவ்வளோ செழிப்புள்ள நபர், அவருக்கு ஏன் கொண்டு வந்து கொடுக்கணும்? ஏன்னா அவர் ராஜாவா இருக்கிறாரு, கனத்துக்குரியவராக இருக்கிறாருங்க. சரி, அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் கனத்துக்குரியவராக இருக்கிறார், ஓகே. அதுக்கும் பணக்காரராக இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இன்னும் பணத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆண்டவருடைய பார்வையில் யார் ராஜா? இப்போது இந்த தம்பியினுடைய பார்வையில் யார் ராஜானா அவன் ராஜா. அவனுக்கு ப்ரொமோட் பண்ணி அவனை வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்ன கிரண சேகேல் இல்லைனா பாலசேகர் இல்லைனா அந்த ஒரு டீம் இருக்குல்ல, அவங்களாம் ராஜா. இந்த செழிப்பின் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் இருக்கு இல்லையா, அவங்களாம் ஒரு ராஜா. இந்த வயசான ஒருத்தர் இருப்பார், யார் அவர், இந்த எப்போவுமே மோசன் போகும்போது முக்கிட்டே பேசுகிற மாதிரி பேசுவார், அந்த மார்ட்டின் எல்சடாய், அவர். இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து ராஜா இந்த தம்பிக்கு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் யார் ராஜான்னு பார்ப்போமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ யார்? எல்லாரும். அது எப்படி எல்லாருன்னு சொல்கிறோம்? ஏன்னா அந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறாரு? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது ஆவது. யார் அந்த பரதேசினா? ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருமே தான் பரதேசி தான். செழித்த ராஜா இல்லை. அதாவது இந்த உலகத்தின் பிரகாரமாக இந்த செழிப்பில் இருக்கிற இந்த பணக்கார ஆட்கள் இல்லை, சரியா? அந்த பரதேசிகளுக்கு தான் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம நிறைய பேர் பாடுவோம், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். யார? விஜயராஜனை மட்டுமா? அவருடைய பிள்ளைகள் எல்லாரையுமே. அப்போ எல்லாருமே ராஜா தான். இதில் ஸ்பெஷலாக நாங்களாம் ராஜா, எங்களை நீங்கள் கனம் பண்ணணும், நிறைய பணம் கொடுக்கணும், நாங்கள் பணக்காரங்களாக இருந்தாலும் எங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும்னு இந்த தம்பி சொல்கிறது பெரிய அபத்தம்தான். ஸோ ஆண்டவர் ஏழைகளை பிரித்து பார்க்கல, தன்னை போலவே பார்க்குறார். ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? ஏழைக்கு கொடுக்கறது ஆண்டவர் கொடுக்குறாச்சு, அது ஏதோ அப்படி போட்டு கொடுப்பீங்க, அந்த மாதிரியா கொடுப்பீங்க? ராஜாவா இருக்கிறாரு, அவரை கனம் பண்ணி கொடுக்க நீங்க கத்துக்கோங்க. ஏன்னா அவரை நீங்க கனம் பண்ணும் பொழுது அவர் உங்களை கனம் பண்ணுவார். அப்போ எனக்கு கனம் பண்ணணும், எனக்கு கனம் வேணும்னா அவரை நான் கனம் பண்ணணும். இது என்ன மாதிரியான புத்தி? இது உங்களை மாதிரியான ஆட்களை சீப்பாக காட்டுது பிரதர். மனுஷனா நீங்களாம் கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்க நினைக்கிறீங்களே, நீ சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிற? ஒன்றும் இல்லை. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டானவைகளை விட்டு பிச்சை கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். நீங்களும் அந்த மாதிரி ஒரு நாளும் போயிடாதீங்க. பைபிள் எடுத்து யார் எது சொன்னாலும் உடனே எடுத்து படிங்க. அது உண்மையா மேலே கீழே எடுத்து படிச்சிருங்க.